தமிழ்ச்செல்வன் அண்ணனை வந்து நண்பர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். அண்ணனை வந்து சுருக்கமாக நண்பர்லாம் சொல்லிட முடியாது. அவர் வந்து அண்ணன் முதல்ல, அப்புறம் நண்பர், அப்புறம் குரு அப்படின்னு, அப்புறம் எழுத்தாளர், அப்புறம் மூத்த எழுத்தாளர், எல்லாரையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர். இப்படின்னு நிறைய பல அடைமொழிகளை ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான உருவம் அண்ணன். அண்ணனை முதல்ல நான் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது திருநெல்வேலியில் முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாநாடு நடந்துச்சு. அதுக்கு சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக நான், ரமேஷ் வைத்தியா எல்லாம் போயிருந்தோம். அப்போ வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப இளைஞராக ரொம்ப அழகாக இருப்பார். அப்போது அந்த கோணங்கி இவங்கெல்லாம் வந்து ஆமாம், எப்போவுமே இப்போ சில பேருக்கு பிரபஞ்சன் அண்ணெல்லாம் வந்து எல்லா வயதுலேயும் அந்தந்த வயதுக்குரிய அழகோடையும் கம்பீரத்தோட இப்போ இந்த வேலரமூர்த்திலாம் இருக்கார். அழகை பற்றி சொன்னால் அவர் நம்ம தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி அண்ணன் வந்து எப்போவுமே ஒரு நித்திய அழகோடு இருக்க ஒரு அப்போ அவர் பேசுனது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. எப்படி என்ன சொன்னார்னா, இந்த குளியல் ஏற்பாடுகளை பற்றி சொன்னார். அப்போ வந்து வந்திருக்க டெலிகேட்ஸ்க்கெல்லாம் அவர் என்ன சொன்னார்னா, குளியலுக்காக தாமிரபரணியில் நாங்கள் தண்ணி திறந்து விட்ருக்கோம், போய் எல்லோரும் பிடிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சிச்சு அவரை, இப்படி அழகாக பேசுகிறாருன்னு. அதுக்கப்புறம் அவரோட நிறைய ஒவ்வொரு மாநாடு மீட்டிங்கள் அது வழியாக அண்ணன் தெரியும். முதல் முறையாக அவரை திரும்ப எழுத வச்சதில் ஒரு முக்கியமான பங்கு, ஒரு சின்ன பங்கு எனக்கு இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. தீர்த்தறியடை வந்து 2003 ஞானி 2வது முறையாக துவங்கும்போது அதில் யாரை எழுத வைக்கலான்னு நானும் ஞானியும் ரொம்ப உரையாடி பேசினோம், யாரெல்லாம் தொடர் எழுத வைக்கலான்னு. அப்போ ஞானி சொன்னார், தமிழ்ச்செல்வனை கேட்கலாம் அப்படின்னாரு. நான் அவர் எழுதுறதே இல்லையே அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர்கிட்ட. ஏன்னா அண்ணன் வந்து அப்போ வந்து அறிவொளி இயக்கத்தில் ஈடுபட்ட பிறகு வெயிலோடு போய் எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டு, அதெல்லாம் நாங்கள் வாசிச்சிருக்கோம். எங்களோட இன்ஸ்பிரேஷனில் ஒருத்தர் அவர் இருந்தார். வாளின் தனிமைன்னு ஒரு தொகுதி, அதெல்லாம் அப்போல்லாம் அவரை பார்த்து வியந்த ஒரு எழுத்தாளராக அவர் இருக்கும்போது கணிசமாக எழுதாமல் முழுக்க வந்து அவர் களப்பணியில் மக்களோட மக்களாக இருக்கார் அப்படின்றது தெரியும். ஸோ அவர் எழுத வருவாரா அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்து அப்புறம் ஞானி சொன்னார், நான் அவர் எழுத வைக்கிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசினார். அப்போ அவர் உடனேலாம் ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. நிறைய 2-3 ஃபோன் காலுக்கு அப்புறம் எழுத ஆரம்பித்தார். எழுத ஆரம்பித்தப்போ தான் தெரிஞ்சது, அவ்வளோ அற்புதமான ஒரு எழுத்து. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இதழும் வந்து நான் வெயிட் பண்ணி படிப்பேன். எழுத்து ஒரு அழகுன்னா அதில் அவர் காட்டின ஈடுபாடு இருக்குல்லையா, அந்த அறிவொளி. இது ஆக்சுவலாக என்னென்னா, வாழ்த்துறையெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஒருத்தரை புகழும்போது சில நேரம் அவங்களுக்கு தெரியும், புகழ்ச்சிக்கு இது தன்முனைப்போடையும் புகழ்ச்சியோடையும் தான் நிறைய பேர் இயங்குறாங்க. எழுத்தாளர்கள்னு இல்லை, பொதுவாகவே எல்லாருமே வந்து நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும், நம்மளை 4 பேர் 4 விதமாக பேசணும், நல்ல விதமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிற சமூகம் தான் நம்ம சமூகம். முழுக்க தன்முனைப்போடு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு தன்முனைப்பு இல்லாத ஒருத்தர் தான் அண்ணன். ஏன்னா அவர் ஒருவேளை தன்முனைப்போட சிஸ்டம் உண்டு, வீடு ரூம் உண்டு, கதவை பூட்டிக்கிட்டு எழுத ஆரம்பிச்சிருந்தேன்னா, கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் எழுதியிருந்தேன்னா, நாவலும் சிறுகதைகளையும் எழுதியிருந்தேன்னா, இன்றைக்கி ஃப்ரண்ட் லைன் ரைட்டர்ஸ் நம்ம யாரெல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல, இவருக்கு ஞானபீடம் கொடுத்துருக்கலாம், இவருக்கு கொடுத்துருக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களையெல்லாம் விட மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அன்னை வந்திருக்கக்கூடியவர். ஏன்னா அவ்வளவு செறிவான இல்லை, இன்றைக்கெல்லாம் அதுதானே டாபிக்கு. அவ்வளவு செறிவான, அவ்வளவு அழகான ஒரு ரைட்டிங், அவ்வளவு அற்புதமான அனுபவங்களோட அவர் வந்து இருந்துட்டு இருந்தார். அவரை வந்து பாராட்டுறதுன்றது எனக்கு தெரியும், அவர் வந்து இது பிடிக்காத ஒரு ஆள். அவர் ஏதாவது சொன்னால் ஏய் விளப்பா வேறு ஏதாவது பேசுவோம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஆனால் வேறு வழியில் அவர் கொஞ்ச நாளைக்கு இதை அவர் சகிச்சுட்டு தான் ஆகணும். இன்னும் எத்தனை கூட்டம் நடக்க போகுதுன்னு தெரியல. அதில் அறிவொளி இயக்கம் வந்து ஒன்று எழுதியிருந்தார். எனக்கு அதை படித்தோடனே அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. அவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாங்க. 2 மாதம் அறிவொளி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. 2 மாதம் கழித்து என்ன நடக்குதுன்னா, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அறிவொளிக்கு வரல, வகுப்புக்கு வரல, கிளாஸுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இவங்க ரொம்ப சோர்வாயிட்டாங்க. அறிவொளி டீமே சோர்வாயிருச்சு. அப்போ வந்து இவருக்கு ஒரு ஞானோதயம் கிடைக்கிது. யாருக்கு? தமிழ்ச்செல்வனுக்கு. நம்ம ஜனங்க வந்து நமக்கு ஒரு 2 மாதம் கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு. 2 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு போயிட்டாங்க. திருப்பி அவங்க வரமாட்டாங்கன்ற முடிவுக்கு அவர் வந்துடுறாரு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன கலெக்டர்கிட்ட போனால் கலெக்டர் வந்து அதை எப்படிங்க, நான் எல்லாருக்கும் மெமோ கொடுக்குறேன்றாரு. எல்லோரும் ஓசியில் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு மெமோ கொடுக்குறாரு அவர். போய் மறுபடியும் என்ன பண்ணலாம் போது, ஒரு ஊர் நடைப்பயணம் போகலாம், காந்தி மாதிரி பாத யாத்திரை போகிறாங்க அவங்க எல்லோரும். போய் எல்லோரையும் படிக்க வாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக ஊராக போயிட்டுருக்காங்க. ஒரு ஊரில், அந்த ஊர் ஏதோ ஒரு ஊர், அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் அறிவொளி இயக்க தொண்டர்கள் வந்து அறிவொளி கோலம் போட்டிருக்காங்க. வருக வருக கற்போம் கற்பிப்போம் அறிவொளின்னு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எல்லாரும் வந்து யாருமே வரலையே, புறக்கணித்த மாதிரி இருந்தாங்களே, இப்போ எப்படி இவங்க மட்டும் கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு, ஒரு இளம்பெண், ஊனமுற்ற இளம்பெண், செண்பகவல்லி.
அந்த பொண்ணு தான் அந்த ஊர்ல அறிவொளியில ரொம்ப ஆக்டிவான பொண்ணு. அந்த பொண்ணு தான் இந்த வேலைய பார்த்துருக்கு. இவங்கலாம் வராங்கன்னோனே, இவங்கள திருப்பி உற்சாகப்படுத்தணும். மறுபடியும் அறிவொளி இயக்கத்தில தீவிரமா எல்லாரும் இயங்கணும்னு கோலமெல்லாம் போட்டு இருந்துட்டு வந்து கால இழுத்து இழுத்து வந்து நின்னோனே, இவர் பார்த்துட்டு ஏன்னா இவர் வந்து மனம் உடைந்து போயிருக்கிறாரு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு மிஷன் ஆரம்பிச்சு, இது இப்படி அரைகுறையா நிக்குதே அப்படின்னு. அந்த ஊருக்கு போனோனே உற்சாகமாயிருச்சு. அதுவரைக்கும் இருந்தக்கூடிய மனச்சோர்வு அகன்று உற்சாகமாயி, அந்த பொண்ண வந்து அந்த பொண்ணு அவர் எழுதியிருந்தாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அது. அந்த பெண்ணின் முகத்தை இரு கைகளிலும் ஏந்தி, "உன் பேர் என்னம்மா?" அப்படின்னு கேட்குறாரு. "செண்பகவல்லின்னா" அப்படின்னோனே, ரொம்ப இவர் கண்ணெல்லாம் கலங்குது. 50 பேர் போயிருக்காங்க. 50 பேரும் உணர்ச்சி வசப்பட்டு நிக்கிறாங்க. ஏன்னா, பொது விஷயத்தில் ஈடுபடும்போது, எல்லாருமே வந்து தங்களுடைய அடையாளங்களெல்லாம் மறந்து, ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமூகத்துக்காக ஒரு மிகப்பெரிய வேலைய செஞ்சுட்டு இருக்கோங்கிற ஒரு அந்த ஒரு எமோஷனோட இருக்காங்க. செண்பகவல்லிகிட்ட அப்புறம் அங்கெல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் சரியா நடக்க போகுது அப்படிங்கும்போது கிளம்பும்போது, "வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு?" கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, "ஒரே ஒரு பிரச்சனை. 2 பேரும் வந்து குடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அத மட்டும் சரி பண்ணிட்டா போதும்னோனே." 50 பேர் இளைஞர்களா இருக்காங்கல்ல, கொந்தளிச்சுட்டாங்க. எங்க அந்த 2 பேர்? யார் அந்த 2 பேருன்னு தேடுறாங்க. இவர் பதறாரு. "ஏய் போய் அடிச்சு கிடிச்சு போடாதீங்கப்பா. நம்ம போயிருவோம். நம்ம கிளம்பி போன பிறகு திருப்பி அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு" சொல்லி தடுக்கிறாரு. மீறி போயிட்டாங்க. போனா ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளேயோ, ஏதோ ஒரு மண்டபத்துக்குள்ளேயோ அந்த 2 பேரும் படுத்துருக்காங்க. மடத்துல வாசல்ல நின்னு இவங்க கத்துறாங்க. "ஏய் வெளிய வா, வெளிய வான்னு." 2 பேரும் வந்தோனே அதுக்கிடத்துல நான் படிக்கும்போது சிரிச்சுட்டேன். 50 பேரும் தடார்ன்னு கால்ல விழுந்துட்டாங்க. அந்த 2 பேர் கால்லயும். அடிக்க போறாங்கன்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தேன். கால்ல விழுந்தோனே அந்த 2 குடிகாரங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. ஒரு 50 பேர் வந்து கால்ல விழுந்தாங்க. ஐய்யய்யோ! அவைங்க பதர்றாங்க. மனுஷனுக்கு இயல்பாவே ஒரு இது பாருங்க. சண்டை போட்டோம்னா அவன் திருப்பி சண்டை போட்டுருப்பான். கால்ல விழுந்தோனே அவன் பதறிட்டான். பதறிச்சு கண்ணெல்லாம் கலங்கி, "எதுக்குங்க கால்ல விழுறீங்க? இங்க வாயா" அப்படின்னு கூட்டு வந்து, இனிமே இந்த பொண்ணுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அவங்க அப்படியே நெகிழ்ந்துட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில அவங்க அவ்வளோ பெரிய மரியாதைய பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ஊர்ல உதவாக்கற குடிகாரங்க 2 பேரும். "நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க" அப்படின்ட்டாங்க. இது மாதிரி நூற்றுக்கணக்கான அனுபவங்கள். அதுக்கப்புறம் அந்த சித்தப்பா சித்தப்பான்னு ஒரு தொடர். அந்த 2 தொடரும் அண்ணன் திரும்பி உள்ள வந்ததுக்கான அடையாளம். எழுத்துக்குள்ள திரும்பி உள்ள வந்தார். அப்புறம் உயிர்மெய்யில ஒரு தொடர் எழுதினாரு. பேசாத பேச்செல்லாம் அப்படின்னு அப்புறம் உலகத்தில் இருக்கிற பெண் ஆளுமைகளை பற்றின ஒரு புத்தகம் அப்படின்ட்டு அவருடைய ஒர்க்குங்கிறது ரொம்ப பெரிய ஒர்க்கு. அந்த எழுத்து தனித்து பார்த்தாலே ஒரு பெரிய திரட்சியான ஒரு முக்கியமான ஒர்க்கு அவர் பண்ணதெல்லாம். ஆனால் அதையெல்லாம் அவர் எதோட பண்றாருன்னா, இயக்க வேலைகள், அறிவொளி மாரியான வேலைகள். அதுக்கப்புறம் இன்னைக்கும் கூட எஸ்ஆர்வி ஸ்கூல்ல அண்ணன் நானெல்லாம் சேர்ந்து ஒரு வேலை செய்றோம். கிட்டத்தட்ட 15 வருஷமா அந்த வேலைய செய்றோம். குறிப்பா மாணவர்கள் எல்லாம் வாசிக்கணும். ஏன்னா நம்ம வந்து புத்தகங்கள் எழுதுறோம், புத்தக திருவிழா நடத்துறோம். யாருக்கு எந்த பரிசு குடுக்குறது, அவார்டு குடுக்குறதுன்னு சண்டை போட்டுக்கிறோம். ஆனா, ஒரு தலைமுறையே படிக்காம இருக்குல்ல, நமக்கு பின்னாடி இருக்க தலைமுறை. அது படிக்கணும்ல. அதுக்கான வேலைய என்ன செய்றது? அன்னை வந்து அங்க ஒரு டீம உருவாக்கி, அவங்கள வாசிக்க வச்சு, சின்ன சின்ன புத்தகங்கள குடுத்து, அவங்கள படிக்க சொல்லி, அத பற்றி விவாதித்து, டீச்சர்கள மாணவர்கள மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கும் அந்த பயிற்சிய குடுத்துட்டு, அது ஒரு வேலை ஒரு பக்கம் நடக்குது. ஒரு நாள் கூட அவர் வந்து ஓய்வா வீட்ல உட்கார்ந்திருக்க மாரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க அலைஞ்சிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கிறாரு. ஆ மதினி வந்து அதே மாரி அவருக்கு அடாப்ட் ஆயி ஒரு கட்டத்தில சரி இது இப்படித்தான் ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல பெண்கள். அப்படி எப்பயோ அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. ஒவ்வொரு முறை பார்க்கும்போது அது ஒரு நெகிழ்ச்சியா இருக்கும். மன்னனை மதினி சேர்த்து பார்க்கும்போது. இப்படி ஒரு கப்புள் இருக்காங்களே அப்படின்ட்டு. இப்படி நெறைய சொல்லலாம் அண்ணன பத்தி. தனிப்பட்ட குணநலங்கள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பல மீட்டிங்கள் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து ரொம்ப ரொம்ப சப்பையான ஒரு ரைட்டிங் வந்து ஒரு ஆள் எழுதிட்டு வந்திருப்பான். ரொம்ப ஆர்வமா இருப்பான். அவன் நிஜமாவே இலக்கியத்தில பெரிய ஆளாகணும்னு நெனச்சு வந்திருப்பான். ஆனா எழுத்து சுமாரா இருக்கும். அப்ப அண்ணன் அத எப்படி டீல் பண்ணுவாருன்னு நான் கவனிச்சிருக்கேன். அவன கொஞ்சம் கூட புண்படுத்த மாட்டாரு. ஏன்னா ஒருத்தன் எழுத வரதே பெரிய விஷயம் தானே. எல்லா விதமான உழைப்புக்கும் ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கை உறுத்து அவருக்கு. அப்போ வந்து என்ன சொல்வாருன்னா, அவன வந்து அப்படியே நோகாம தட்டி குடுக்குற மாதிரி, ஆனா அதே சமயம் அந்த தவறுகளையும் சொல்லி திருத்தி ஒரு அழகா ஹேண்டில் பண்ணுவார். இலக்கியவாதிகள்னு கிளைம் பண்ணிக்கிறவங்ககிட்ட இல்லாத ஒரு குணம் அது. இலக்கியவாதிகள்னு நீங்க நிரூபணம்னா முதல் வேலையா வந்து ஒருத்தன் சுமாரா எழுதுனா அவன போட்டு அடிச்சு சாவடிச்சு அவன அவன நொறுக்கி எடுக்கிறது தான் ஒரு நல்ல இலக்கியவாதிக்கு அழகுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? அண்ணன் வந்து அதுக்கு வேற ஒரு எதிர்நிலையில இருக்காரு. இப்போ நான் முதல்ல சொன்ன மாரி, நம்ம வந்து தன்னை வளர்த்துக்கிறது. தன்னை வளர்த்துக்கிறது, தன்னை முன்னிறுத்துறது, தனக்கான வெளிச்சத்த தேடி அலைகிறது தான் வந்து பெரும்பாலானோருடைய செயல்பாடா இருக்கும்போது, அண்ணன் வந்து சமூகத்தில் தன்னை கரைத்துக்கிட்டவரு. ஏன்னா, அவர் வந்து ஒரு உண்மையான இடதுசாரி மனம் கொண்ட ஒரு மனிதர் அவர். ஒரு ஒரு இடதுசாரிங்கிற வந்து ஒரு இடதுசாரி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம்னா என்னன்னா, முதல்ல ஆன்மீக தளத்தில சொல்லுவாங்கல்ல, நீங்க தன்னை அழிக்கணும்.
நீங்கள் வந்து வேற ஒன்றா மாறணும், பிரபஞ்சத்தில் கலக்கணும்னா பெருசா சீன் போடுவாங்க ஆன்மீகத்தில். ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப வலிய சொல்லக்கூடிய அவ்வளவு விஷயத்தையும் ஒரு இடதுசாரி ரொம்ப சுலபமாக செய்வான். ஒரு ஒரு நான் கடவுள் தேவையில்ல அவனுக்கு. மதத்தின் துணை தேவையில்ல. அவனுக்கு வந்து மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய நேசம் தான் அவன செலுத்துது. அப்ப பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு பெரிய விஷயமா, உன்னதமா காட்டுறாங்களோ, அத வந்து தன்னுடைய இயல்பான நடவடிக்கைகள்ல கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களின் முன்னுதாரணமா இருக்கக்கூடியவன் தான் ஒரு சரியான இடதுசாரியா இருப்பான். அந்த இடதுசாரின்னும்போது பொலிட்டிக்கலா மட்டும் நான் சொல்லல. அது எல்லா தளங்களையும் நான் சொல்றேன். பொலிட்டிக்கலா ஒருத்தன் ஒரு கட்சிய சேர்ந்திருக்குது அந்த அர்த்தத்தில நான் சொல்லல. சமூகத்தை நேசிக்கிறவன், சமூகத்துக்காக வாழ்கிறவன், தன்னை வந்து சமூகத்துக்கு அடுத்த நிலையில வச்சு நம்மளும் சமூகத்தில ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்துகிட்டு வேலை செய்ற ஒரு ஆள். சமூகத்துக்காக வேலை செய்ற ஆள். அவன் தான் ஒரு இடதுசாரி. அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரிகள்ல அண்ணன் வந்து குறிப்பிடத்தகுந்த ஒருத்தர். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் பிரதிநிதி. என்னன்னா, ஒரு ஈஸ்தெட்டிக்ஸ் உள்ள ஒரு இடதுசாரி அவர். இப்ப சில இடதுசாரிகள்ட்ட வந்து முழுக்க மக்கள் பணி, கொள்கை அப்படி இருப்பாங்க. அழகுணர்ச்சிங்கிறது கொஞ்சம் தூக்கலா இருக்குது. அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு கவிமனம், எழுத்து எல்லாம் இருக்கு. அதோட சேர்ந்து அதையும் தக்க வச்சுக்கிட்டு ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப சமீப காலமா அவர் பண்ண பெரிய வேலைகள்ல இது ஒண்ணு. தமிழ் சிறுகதையின் தடங்கல்னு. அத பத்தி அது எவ்வளோ நாள் ஒர்க்கு, அதுக்கு எப்படி வேலை செஞ்சேன் கொரோனா டைம்ல எப்படின்னு அவரு மீட்டிங்ல பேசினாரு. ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா, இதுல எந்த அவரு சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதுல நான் எல்லாரையும் அக்காமடேட் பண்றேன். இது வந்து ஒரு சார்பா நான் எழுதல. பயாஸ்டா எழுதல. எல்லா விதமான சிறுகதைகளுக்கும், எல்லா விதமான போக்குகளுக்கும் அந்த புத்தகத்தில இடம் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி, அது ஒரு நேர்மையான பதிவு. ஏன்னா, அவருடைய நேர்மைய பத்தி நமக்கு தெரியும். அது யாரும் நமக்கு சொல்லி தர வேண்டியதில்ல. அப்படி ஒரு நேர்மையான பதிவா இத அவர் செஞ்சிருக்கிறாரு. ஆக்சுவலா மத்திய அரசு வந்து அது பாட்டுக்கு குடுத்திருந்தா, இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் நடந்திருக்காது. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் இவ்வளவு அமைதியானவரா, விளம்பரம் தேடிக்காதவர் இருக்காரே, இவருக்கு நம்ம ஒரு விளம்பரம் குடுப்போம்னு நெனச்சாங்க போல இருக்கு. அதனால வந்து இத ஒரு சஸ்பென்ஸ் ஆக்கி, இத தள்ளி வச்சு, இதில ஒரு பெரிய சர்ச்சைய உருவாக்கி, எல்லாரையும் பேச வச்சு, யாருக்கு குடுக்க போறாங்க? யாருக்கு குடுக்க போறாங்க? அப்படிங்கும்போது, ஒருவேளை இது தமிழ்ச்செல்வனுக்கு குடுக்கலன்னா, தமிழ்நாட்டிலேயோ, இலக்கிய உலகிலேயோ ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் வந்து மத்திய அரசுக்கு வந்திருக்கும். ஒரு பெரிய டிபேட் கிரியேட் ஆயிருக்கும். அத பத்தி ஒரு சென்சேஷன் ஆயிருக்கும். எலக்ஷன் டைம்ல அதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாம சில்ல அவருக்கே குடுத்துருவோம். எதுக்கு வம்புன்னு குடுத்த மாரி ஆயிப்போச்சு கடைசில. அது ஒரு அது ஒரு நல்ல விஷயம்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இவ்வளவு பெரிய வெளிச்சம் இதுக்கு இதனுடைய அதிர்வலைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த இந்த விருது இவருக்கு குடுத்ததோட அதிர்வலைகள் இன்னும் அடங்கல. அது அப்படியே போய்க்கிட்டு இருக்கு. இது அடுத்து என்ன நடக்கும்? அவரே சொன்ன மாரி இது கடைசி விருதா இருக்குமோ? அப்படின்லாம் அவரு சாகித்ய அகாடமிங்கிற ஒரு அட்டானமஸ் பாடி குடுக்கக்கூடிய கடைசி விருதா இருக்குமோ? அரசு குடுக்கறதா இருந்தா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி அந்த சமயத்தில நான் ஃபோன் பண்ணேன். ஒரு 1 வாரம் கழிச்சு. சந்தடியெல்லாம் அடங்க முடியாது. "என்னண்ணே குடுத்துருக்காங்களா இல்லையா?" "இல்ல, இல்ல குடுத்தது உண்மதான். என்ட்ட பேசுனாங்க. ஆனா ஏதோ வித்ஹெல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அரசு குடுத்தா வாங்க மாட்டேன்னு" அப்பவே சொன்னாரு ஃபோன்ல. இது வந்து சாகித்ய அகாடமிங்கிற அமைப்பு குடுத்தா மட்டும் தான் நான் இத வாங்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாரியான விருதுகளுக்காக ஏங்கக்கூடியவரோ, அலையக்கூடியவரோ கிடையாது. விருதுங்கிறது அவருக்கு 10, 100 விஷயங்கள் அதுவும் ஒண்ணு. கூட்டம் போட்டு பேசுற அளவுக்கு முக்கியமான விஷயம் இல்லன்னு அவர் நம்புவாரு. ஆனா நம்ம கூட்டம் போட்டு பேசணும். ஏன்னா, அவர் ஒருபோதும் தனக்காக பேசாத ஒரு மனிதருக்காக நாம் பேசுவோம். அவரை வாழ்த்துவோம். நன்றி.